ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெற்றி லக்ஷ்மி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பா மாமாவோட இந்த நிலைமைக்கு ஆளானவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மகேஷ் வந்து செம்மையா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போலீஸ்ல இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெற்றி செம்மையா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அத்தை, இந்த விஷயத்த பண்ணவங்கள கண்டிப்பா போலீஸ் சும்மா விட மாட்டாங்க. சாட்சியா முருகன் இருக்காரு, அவர் தான் அந்த ரவுடிங்களை பார்த்துருக்காருல்ல, அதனால அவரை வச்சுதான் அந்த ரவுடிங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட கேக்குறாங்க. முருகன், நீங்க சொல்லுங்க, அந்த ரவுடிங்க மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் அவங்கள கண்டுபிடிப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட தான் கேக்குறாங்க வெற்றி. இதை கேட்டதுமே முருகன் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் கண்டிப்பா அவங்கள நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது இது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்பதான் புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த முருகனை விட்டு வச்சது பெரிய தப்பா போச்சு. இவனையும் சிவராமன் கூட அனுப்பிச்சு வச்சிருந்தா இந்நேரம் நம்மளுக்கு ஒரு தொல்லை ஒளிஞ்ச மாதிரி ஆயிருக்கும். இப்போ இவனை வச்சு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி கேக்குறாங்க, என்னாச்சு மகேஷ், எதுக்காக நீங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க, இல்ல எனக்கு மாமாவுக்கு நடந்ததை நினைச்சாலே ஒரே பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மலை போயிடுறாரு. வெற்றி லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, அத்தை, நீங்க சாப்பிடாம இருந்தா மாமாவுக்கு பிடிக்குமா? மாமாவுக்கு நீங்க எப்பவுமே நிறைஞ்ச வயிறோட இருக்கணும், அதுதான் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவரு எங்கேயுமே போல அத்தை, இங்கே நம்ம கூட தான் இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ் அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, என் கையில மாட்டினா அவன் செத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம மகேஷுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே போகுது. என்னது இவன் பேசுறத பார்த்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சு நம்மள உண்டிலான்னு பண்ணிடுவான் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட போயிட்டு, அஞ்சலி, நீ சும்மா அழுதுகிட்டே இருக்காத, முதல்ல சாப்பிடு, உன் வயிற்றுல பாப்பா இருக்கல, அதுக்காகையாவது நீ சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அஞ்சலிக்கு செம்ம கோவம் வருது. மகேஷ், என்னை கடுப்பேத்தாம இங்க இருந்து போயிருங்க, எல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க, நீ பண்ண விஷயம் எல்லாம் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாட்டி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான், நீ என்னமோ நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து மகேஷை பயங்கரமா பேசுறாங்க. அப்போ மகேஷ்க்கு வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல. இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான், இவளே நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் போட்டுக்குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போய் நிக்கிறாங்க. அப்போ துளசி வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி என்னாச்சு, எதுக்காக மகேஷ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லக்கா, ஒரு சில பேரெல்லாம் நம்ம நல்லவங்க நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அவங்க கோட் ஷூட்டை போட்டுட்டு இந்த உலகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு மத்தியில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்பவே பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி துளசி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே துளசிக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ மகேஷ் வந்து நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம், அவ நம்ம மேல இருக்கிற கோவத்துல எல்லார்கிட்டயும் நம்மளை பத்தி சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இதுக்கு காரணம் நம்ம தான்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போய் நிக்கிறாரு. அப்போ வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி, எதுக்காக அவரு திடீர்னு வெளியில போய் நிக்கிறாரு, அவர் ரொம்ப பதட்டமா இருக்காரு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வெற்றிக்கு மகேஷ் மேல லேசா டவுட் வருது. ஒருவேளை இந்த மகேஷ் ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம துளசி அந்த போட்டோ பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றி துளசியை சமாதானப்படுத்துறதுக்காக தட்டுல சாப்பாடு போட்டு ஊட்டிலாம் விடுறாங்க. இங்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் பிடிக்கும். நீங்க இப்படியே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட ஆத்மா ரொம்பவே கஷ்டப்படும். அவர் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, கண்டிப்பா வெற்றி, உன்ன மாதிரி ஒரு பொறுப்பானவனை நான் பார்த்ததே இல்லை. எந்த அளவுக்கு எங்க மேல அக்கறை இருந்தா நீ மாமாவுக்கு ஒண்ணுனா இந்த அளவுக்கு துடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு செம்ம கோவம் வருது. என்னடா இவன் இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கிட்டே போறானே, சரி நம்மளும் இந்த கொலையோட அடுத்து நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நம்மள நல்லவனாவே இருக்க விட மாட்டாங்க போலயே, இன்னும் அடுத்தடுத்து என்னடா பண்ணலாம் தான் யோசிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஒரு பக்கம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மகேஷ்க்கு மனசுல ஒரு பயமா இருக்கு. எங்க அஞ்சலி பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணம் நாம தானே சொல்லிடுவாள்ன்ட்டு அவர் அஞ்சலியை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்றாரு. அப்ப அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைச்சுக்காத, நம்ம வீட்டுக்கு போலாமா? நீ இங்கே இருந்தா ரொம்ப அழுது டிப்ரெஷன்
ஆயிடுவ. உன் வயித்துல குழந்தை வேற இருக்கு. நீ ரொம்ப அழுதா அது உன் குழந்தைக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க. இதை கேட்டதுமே துளசி வந்து சொல்றாங்க, என்ன மகேஷ் நீங்க இப்பதான் அப்பா வந்து இறந்திருக்காங்க. அம்மாவுக்கு ஆறுதலா நானும் அஞ்சலியும் தான் இங்க இருந்தாகணும். அவ கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட லக்ஷ்மி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு நீங்க யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது துளசி சொல்றாங்க, ஏமா இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்காக எப்பவுமே நாங்க இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் சொல்றாங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா, அப்பா என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து மனசுல நினைக்கிறாங்க, என்ன நீ இவரோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற போறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் போன இடத்துக்கே நான் உன்னை அனுப்ப போறேன். நீ என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வெற்றிக்கு ஃபோன் கால் வந்ததுமே இங்க மகேஷ்க்கு பயம் இன்னும் அதிகமாகுது. யாரா இருக்கும் அந்த ஃபோன் கால்ல? ஒருவேளை போலீஸ் வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து வெற்றி யார் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பின்னாடியே போறாங்க. நம்ம வெற்றியும் போலீஸ் கிட்ட தான் பேசுறாங்க. சார், நீங்க சொன்ன அடையாளத்துல இங்க ஒரு 4 பேரை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். சீக்கிரமா சிவராமனோட பையனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்கள துரத்துனது இவங்களான்னு கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்றாங்க. அப்போ வெற்றி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. அத்தை, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, மாமாவுக்கும் நியாயம் கிடைக்க போகுது. நான் மாமா கிட்ட சத்தியம் பண்ண மாதிரி கண்டிப்பா மாமாவோட இந்த நிலைமைக்கு காரணமான யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. முருகன், நீங்க என் கூட வாங்க, நம்ம சீக்கிரம் போயிட்டு அவங்க யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க, இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி முருகனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அப்போ மகேஷ்க்கு செம்ம கடுப்பாயிடுது. அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது, இவனா மின்னல் வேகத்துல எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், போற போக்க பார்த்தா நம்மள உண்டியலன்னு பண்ணிடுவான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பைத்தியக்காரத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி வந்து மகேஷை பாக்குறாங்க. மகேஷ், எதுக்காக உங்களுக்கு இப்படி வேர்க்குது, ஏன் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, எப்பயுமே ஏசில இருப்பேனா, இப்போ கொஞ்சம் வெக்கையா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா அஞ்சலிக்கு மகேஷை பார்க்க டவுட் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை இவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரா, இவர் இப்படிலாம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாரே. மகேஷ் மேல நம்ம ஒரு கண்ணு வைக்கணும், ஏன்னா இவன் கண்டிப்பா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்ணிடுறாங்க. இங்க மகேஷ்க்கு கையும் ஓடல காலும் ஓடல, எப்படியாச்சும் நம்ம ஆளுங்களை வச்சு முருகனை தூக்கிட்ட சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டு மறுபடியும் ரவுடிங் எல்லாம் ரெடி பண்றாங்க. மகேஷ், டே, நான் சொல்ற ஆளை சீக்கிரமா கடத்திட்டு போயிருங்க, அவன் மட்டும் உயிரோட இருந்தா அவ்வளவுதான், எல்லாருமே போலீஸ்ல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட போட்டோவை தான் அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த முருகனை நீங்க ஒரு அடியா போட்டு தள்ளிடணும். அது மட்டும் இல்லாம அவன் கூட வெற்றின்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், முடிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்றாங்க. மகேஷ் அனுப்பின ரவுடிங்க எல்லாருமே வெற்றி முருகன் இவங்க போய்கிட்டு இருக்க ரூட்ல தான் வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம வெற்றி அந்த ரவுடிங்களோட ஃபைட் பண்ணி முருகனை எப்படியாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட அந்த ரவுடிங்களை அடையாளம் காமிச்சு மகேஷ் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிற உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். எனக்கு என்னமோ வெற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் முழிக்கிற மொழி, அதுக்கப்புறம் மகேஷ் பண்ற செயல்கள் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம அஞ்சலியை கண்டுபிடிச்சிருவாங்க போல. நம்ம மகேஷை பிடிச்சாதான் சிவராமன் வந்து சாகல, அவர் உயிரோட எங்க கஸ்டடியில இருக்கான் அப்படிங்கிற உண்மை எல்லாமே வெளியில வரும். இதை எல்லாத்தையுமே ட்விஸ்டா கொண்டு வர போறாங்க. ஸோ இதே தான் கன்னடத்துலையும் போயிட்டு இருக்கு. கன்னடத்துல அஞ்சலியோட கேரக்டர்ல இருக்கிற பொண்ணை தான் சாகடிச்சு அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க உயிரோடு கொண்டு வரத செம்ம ட்விஸ்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க தமிழ் ரீமேக்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அஞ்சலிக்கு பதிலா சிவராமனை சாகடிச்சு கடைசியில சிவராமனை உயிரோட கொண்டு வர போறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் எப்போ வரும் சொல்லிட்டு தான் ரொம்ப நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன், மகேஷ் வந்து தப்பிக்கிறது, அந்த மாதிரி தான் ட்ராக் வந்து போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே நம்ம வெற்றி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சிவராமனை உயிரோட மீட்டு கூட்டிட்டு வரணும். நம்ம மகேஷ் செத்தான், இனிமேட்டு அவனால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த பொறுப்பை நம்ம வெற்றி தானே எடுத்திருக்காரு. ஸோ இனிமேட்டு நம்ம வெற்றியோட ஆட்டம் வந்து ஆரம்பமாயிடுச்சு. மகேஷ் வந்து வெற்றிக்கு பயந்து ஓடி ஒளிய வேண்டியதுதான். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.